வணக்கம். இப்போ நம்ம மைசூர் பேலஸ் வந்திருக்கிறோம். மைசூர் அரண்மனை என்று சொல்லக்கூடிய மைசூர் பேலஸ். ஆமாம், உள்ளே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா டிக்கெட்டு. ஓகே, 150 ரூபா டிக்கெட்டு. ஓகே, எடுத்து உள்ளே வந்தாச்சு. இப்போ அடுத்து உள்ளே போயிட்டு வர வேண்டியதுதான். ஓகே, இந்த பல திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. பல திரைப்படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இப்போ என்ட்ரன்ஸு தேடி போயிட்டுருக்கோம். சைடு என்ட்ரன்ஸ் வழி தான் உள்ளே போக முடியும். நம்ம அதாவது லெஃப்ட்டு என்ட்ரன்ஸ் மூலமாக தான் உள்ளே போக முடியும். இந்த வழி தான் உள்ளே போட்டு நம்ம வந்து ஓகே. இது ஒரு சைடு நுழைவாயில். இப்போ செப்பல்லாம் கழட்டி போட்டு தான் உள்ளே போகணும். பேலஸ் என்ட்ரி வழியாக உள்ளே போகிறோம். இப்போ இதுதான் பேலஸ் என்ட்ரி. இதுதான் பேலஸ் என்ட்ரி. உள்ளே வந்தாச்சு. செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் பேலஸ்க்குள்ளே போக போகிறோம். நம்ம உட்புற நுழைவு வாசல். கூட்டம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி, லீவு நாள். எரியலவா அப்படியே பண்ணாங்க. அப்படியே உள்ள சில மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. பழங்கால பொருள்கள்லாம், பழங்கினால் செய்யப்பட்ட சிலைகள், அப்புறம் வந்து மைசூர் பேலஸில் மாடல்லாம் இருக்குது, மாதிரி வடிவங்கள். அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி இந்த பாருங்கள், இந்த தேர் பாருங்கள், பிரம்மாண்டமான தேருடைய மாதிரி இருக்குது. ஒரு கலைமகள் வினை வாசிக்கின்ற காட்சி. விநாயகர், ஆமாம், விநாயகர் வினை வசிக்கிறார் கேரளா. ஆனால் ரூபிங்லாம் பாருங்கள், எந்த அளவுக்கு வேலைப்பாடுகள்லாம். ஆமாம், மைசூர் பேலஸ். ஒரு யானை தலை வடிவம், ஒரு யானையின் வடிவம், தலை வடிவம். நம்பிக்கை நீட்டிக்கிட்ட நம்பிக்கையெல்லாம். இந்த அரண்மனையின் மைய மண்டபம், தர்பார் ஹால் என்றும் சொல்வார்கள். இதாங்க இப்போ முக்கியமான மைய மண்டபம். இதுதான் அரண்மனையில். இந்த இடத்துல தான் பல திரைப்பட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், அப்புறம் அடிமை பெண் படங்கள்லாம் இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். தர்பார் மண்டபத்தின் காட்சி. டாப் கூரையெல்லாம் பாருங்கள், டாப்பில் உள்ள ரூஃபிங் எப்படி, வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குது. இந்த காலத்தில் அதெல்லாம் கட்ட முடியுமா? ஒரு தூயம் பாருங்கள், அப்படியே பச்சை பசேல்னு. சைடில் அந்த காலத்து மன்னர்கள்லாம், மைசூரை ஆண்ட மன்னர்கள்லாம் எப்படி படைபலத்தோடு இருந்தாங்க.
மைசூரை ஆண்ட உடையார் மன்னவர்கள்லாம் எப்படி படைப்படத்தோடு வளர்ந்தாங்க எல்லாம் பார்க்கலாம். அப்போ இந்த பாருங்க, இந்த மண்டபத்தை பாருங்க, எப்படி இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இந்த கொரைடோர் மண்டபம் எப்படி இருக்கு? சைடு ஆங்கிள் வியூ, ஆஹா பியூட்டிஃபுல் ஆங்கிள் வியூ பாருங்கள். இந்த வியூ பாருங்கள், இந்த வியூ எப்படி இருக்கு? வெளியே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நெட்டில் கவர் பண்ணிட்டாங்க. உள்ள ஒரு கிரவுண்டு, ஓப்பன் கிரவுண்ட் இருக்கு. இதெல்லாம் மைசூர் பேலஸ் காட்சிகள். இந்த புலி உருவுகின்ற காட்சியை பாருங்கள். இதெல்லாம் இந்த மைசூர் பேலஸில் இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த காலத்து அவங்க யூஸ் பண்ண ஆசனங்கள் சிம்மாசனங்கிறாங்க. இது வந்து தந்தம். இருக்க அந்த கதவு நிலையெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக டீக்குட் தேக்கு. பாருங்கள், 2 புலி வந்து விரும்பிக்கிட்டு சீறிக்கிட்டு இருக்கு பாருங்கள், நேச்சுரலாக இருக்கு. ஆஹா, சைடு சுவத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மன்னர் படைப்பட காட்சிகள்.